வீரா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் அண்ட் சினிமா விமர்சகர் பைல்வான் ரங்கநாதன் சார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. ஹாய் சார், வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, மூத்த நடிகையான சவுகார் ஜானகி அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோமா சார்? அண்ட் இறந்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் 94 வயது ஆயிருக்கு அவங்களுக்கு. ஸோ அதை பற்றி பேசலாம் சார். சௌகர்ஜனியை பொறுத்த வரைக்கும் அவர் நடிகர் திலகம் சாவித்திரி கதாநாயகியாகவே நடித்தார்னு சொன்னால், இவர் வில்லி, கதாநாயகி, அம்மா, மகா எல்லா கேரக்டர்லேயும் சூப்பராக நடித்தவர் சௌகார் ஜானகி. அதாவது நடிகர் திலகம் சாவித்திரி நடிக்காத பல வேடங்களில் நடித்து மக்கள் மனதை கவர்ந்தவர் சௌகார் ஜானகி. எப்படி சாவித்திரி, கண்ணாம்பா எல்லாரும் தெலுங்குலேருந்து வந்தாங்களோ அதே போல் தெலுங்கிலிருந்து வந்தவர் தான் ஜானகி. அந்த சமயத்தில் புரட்சியாளர் எம்ஜிஆருடைய மனைவி விஎன் ஜானகி, அவங்க தமிழ் சினிமாவில் முதல் தர கதாநாயகியாக இருந்தாங்க. என்ட்ரி கொடுத்த ஜானகி என்ன பண்ணாங்க, நம்ம பேர் ஜானகின்னு சொன்னால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அவங்க முதலாக நடித்த படத்தினுடைய பேர் சவுகார். எஸ். ஸோ சவுகார் என்ற இதை முதல்ல சேர்த்து சவுகார் ஜானகி என்று மாற்றிக்கொண்டார். அவருடைய முதல் கதாநாயகன் பின்னாளில் ஆந்திர முதல்வராக இருந்த சந்திரபாபு நாயுடு. 3 முதல்வர்கள், புரட்சியாளர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் என்டி ராமராவ், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா, 3 முதல்வர்களுடன் நடித்த பாக்கியத்தை பெற்றவர் சௌகார் ஜானகி. அது மட்டும் இல்லாமல் 4 மொழிகள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தில் நடித்தவர் சௌகார் ஜானகி. 4 மொழிகளும் சொந்த குரலில் பேசியவர் சௌகார் ஜானகி. 4வது வகுப்பு தான், 4th ஸ்டாண்டர்டு தான் படித்தார். ஆனால் அவர் பேசுகிறது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷு, இங்கிலாந்து இங்கிலீஷ்லாம் அவ்வளோ தரவாக பேசுவார். இந்த அம்மா இங்கிலாந்துலேருந்து வந்த நடிகையாங்கிற மாதிரி அவருடைய பேச்சு இருக்கும். ஆனால் இந்த காலத்து நடிகைகள் மாதிரி இல்லாமல் பத்திரிகையாளருடன் பாசமாக பழகிய சௌகார் ஜானகி. அவர் டிசம்பர் 31 புத்தாண்டு அன்று பத்திரிகையாளர் சந்திப்பார். அப்போல்லாம் ஒரு 10-12 பத்திரிகையாளர் தான், அதாவது ஒரு 4-5 நாளிதழ்கள், அதுக்கப்புறம் வார இதழ்கள் 3, அவ்வளோதான். அவருடைய வீடு செனட்டாப் ரோடுல இருந்துச்சு. இப்போது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் 3வது வீட்டில் தான், கார்னர் வீட்டில் நம்முடைய மாண்பு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். அந்த சமயத்தில் அவர் அவராகவே பல விதமான டிஷ்ஷு செஞ்சு கொடுப்பார். இது எதில் செஞ்சது இன்னும் யாருக்குமே தெரியாது. அப்புறம் அவரே விளக்குவார், நான் அப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு. சமையல் கலை நிபுணி. சினிமாவில் நிறைய நடிகைகளுக்கு டீ போடவே தெரியாது. அவளே வெந்நி கூட எனக்கு போட தெரியாதுன்னு சொல்கிற நடிகைகள் தான் இருக்காளுங்க. ஏன்னா உதாரணம் சொல்லணுன்னா, ஜோதியாவுக்கு காஃபி போட தெரியாது. மும்பையில் இப்போ காஃபி போட மிக அருமையாக காப்பி கூட கற்றுக்கொண்டவர் சூர்யா. அவரே சொல்கிறார், நானே வாஷிங் மிஷின் போடுவேன், நானே பெட்டெல்லாம் விரித்து போடுவேன் அப்படின்னு அவரே சொல்கிறார். அதை பெருமையாக சொல்கிறார். ஏன்னா பொண்டாட்டிக்கு உதவாமல் இருக்கிற கணவன் யார்? அங்கே தான் ஈகோ வரக்கூடாது. அந்த விஷயத்தில் ஜோதியாவும் சூர்யாவும் அந்த அளவுக்கு, ஜிம்முக்கு போனால் கூட ஒன்றே தான் போவாங்க. ஜிம்முக்கு போனாலும் 2 பேரும் ரீல்ஸ் போடுவாங்க. சௌகார் ஜானகியை பொறுத்த வரைக்கும் அவர் மது அருந்துகிற பழக்கம் உள்ளவர். ஆனால் படப்பிடிப்பு நடக்கும்போது மது அருந்தியதே இல்லை. வீட்டுக்கு போனால் சாப்பிடுவார். அவர் சொல்லுவார், நான் வீட்டுக்கு வந்த பிறகு சாப்பிடுவேன், மேக்சிமம் லோக்கல் சரக்கு சாப்பிட மாட்டேன், வெளிநாட்டு சரக்கு தான் சாப்பிடுவேன் சொல்லி அந்த ஹாலை காமிப்பார். அவர் உட்கார்ந்து சாப்பிட்ற இடத்த காமிப்பார். அவர் எல்லாருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் அதை வழங்கினார். அதாவது அந்த தொடர்ந்து 3 ஆண்டுகளாக புத்தாண்டு அன்றைக்கு முதல்ல வெளிச்ச முகம் சௌகார் ஜானகியாக இருக்கும். அவ்வளவு நேசமும் பாசத்தோடு இருப்பாங்க. எல்லா நடிகர்களுடனும் மிக அருமையாக பழகுவார். எந்த நடிகருடனும் மோதுவதில்லை சௌகார் ஜானகி. அதாவது நம்ம சூர்யாவோட அப்பா சிவகுமார் முதலில் நடித்த படம் உயர்ந்த மனிதன். அதில் கதாநாயகி சௌகார் ஜானகி. சௌகார் ஜானகி தான் தோளில் தட்டி கொடுத்து, பயப்படாத, நல்ல நடி,
அப்படின்லாம் சொல்லியிருக்காருன்னு சிவகுமாரே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பண்புள்ளவர். ஆனால் எல்லா நடிகர்களிடமும் அவர் தொடர்பு உண்டு, அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதில் வயசு மூத்தவன் வயசு சின்னவன்லாம் பார்க்க மாட்டார். ஆனால் உடம்பை அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சவர். இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த தலைமுடி தான் வந்து வெள்ளையாக இருக்க தவிர மற்றபடி பளிச்சென்ற முகம் சௌகார் ஜானகிக்கு. அவர் முதல்ல செனட்டாபுரில் இருந்தார். அப்புறம் அங்கேருந்து நேராக நுங்கம்பாக்கம் போனார். நுங்கம்பாக்கத்துலேயும் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தார். அப்புறம் கடைசி காலத்தில் ஒரு 5 வருஷமாக இப்போது ரெஸ்ட்டில் இருக்கார் பெங்களூரில். பொதுவாக எல்லா நடிகைகளுமே பின்னணி பாடல்களுமே கடைசியில் போய் செட்டில் ஆகிற இடம் பெங்களூர் தான். அந்த அடிப்படையில் அங்கே ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். இப்போ அவர் நடிப்பதற்கு ஓய்வு கொடுத்து விட்டார். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வாங்கிய நடிகை சௌகார் ஜானகி. அவரை வந்து என்டி ராமாராவே நீ அரசியலுக்கு வா என்று சொன்னார். என்ன காரணம்னா, ஆந்திராவில் நிறைய நடிகைகள் எம்பியா எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் கூப்பிட்டும் சௌகார் ஜானகி வேண்டாம், எனக்கு சினிமாவே போதும் என்று சொல்லிவிட்டார். எப்படி சிவகுமாரை வந்து ஜெயலலிதாவுக்கும் பிடிக்கும், கலைஞருக்கு பிடிக்கும், எம்ஜிஆருக்கு பிடிக்கும். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அரசியலுக்கு வரவே இல்லை. அந்த மாதிரி சௌகார் ஜானகி இருந்து விட்டார்கள். சௌகார் ஜானகிக்கு ஒரு மகன் உண்டுங்க, 2 மகன். அந்த மகன் யார், என்ன செய்கிறார், இது வரைக்கும் யாரும் தெரியல. ஆனால் எனக்கு ஒரு மகன் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சௌகார் ஜானகி. அதுக்கப்புறம் சௌகார் ஜானகிக்கு 2 குழந்தைகள் இருக்குது. சௌகார் ஜானகி மட்டும்தான் 5 தலைமுறையாக தன்னுடைய குடும்பத்தில் நடிகையாக இருந்திருக்கிறார். சௌகார் ஜானகியுடைய சகோதரி பேர் கிருஷ்ணகுமாரி. அவரும் பல தெலுங்கு படங்களில் நடித்தார், 1-2 தமிழ் படங்களில் நடிச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வைஷ்ணவி அவருடைய பேத்தியும் சில படங்கள் நடித்தாங்க, அப்புறம் செட்டில் ஆகிட்டாங்க. மகள்களை ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்தவர் சௌகார் ஜானகி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சௌகார் ஜானகிட்ட கொஞ்சம் கர்வம் இருக்குன்னு. நான் பழகின அளவில் சௌகார் ஜானகி கௌரவம் என்பது 1% கூட கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நடிகர்கள் வந்து டிரைவர் பேட்டா வாங்குவாங்க, பெட்ரோல் பேட்டா வாங்குவாங்க, சிகரெட்டு பேட்டா வாங்குவாங்க. அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் வந்து ப்ரொடியூசர் தான் கொடுக்கணும். இதில் மாறுபட்டவர் சௌகார் ஜானகி. அவரே காஸ்டியூம் தயாரிச்சுக்கிடுவார். அவருடைய சொந்த காஸ்டியூம் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். அதே மாதிரி அவர் பெட்ரோல் பேட்டா வாங்க மாட்டார், டிரைவர் பேட்டா வாங்க மாட்டார். ப்ரொடியூசர் தான் சம்பளம் கொடுக்குறாருல, நீ ஏன் டிரைவர் தானேப்பா, ஏன் கார் தானே என்று சொல்லி கடைசி வரைக்கும் டிரைவர் பேட்டா பெட்ரோல் பேட்டா வாங்காத ஒரே நடிகை தமிழ் சினிமாவில் சௌகார் ஜானகி. சௌகார் ஜானகி இந்த பழக்கத்தை தமிழ்நாட்டில் உள்ள எந்த நடிகையும் பின்பற்றுவதே இல்லை. ப்ரொடியூசர் தானே, இருக்கப்பட்டவர் தானே, கொடுக்கட்டும் என்று தெனாவட்டாக சொல்கிறவர்கள் தான் தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சௌகார் ஜானகி சொன்ன மாதிரி நல்ல சமையல் கலை நிபுணி. அது மட்டும் இல்லை, இந்த பஜ்ஜி போண்டாலாம் போட மாட்டார், வேறு ஸ்டைலில் ஸ்நாக்ஸ் கொடுப்பார். அதாவது வெறும் வெள்ளை முட்டைக்கரு போட்டு ஒரு பண்டம் செஞ்சு கொடுத்தாரு. இது என்னன்னு கேட்டேன். அப்புறம் அவரே சொல்லுவார், இது இந்த மாதிரி செய்தேன் நான், ஆனால் வீட்டில் செய்யாதீங்க, உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிடுவார். அதே மாதிரி அவர் நுங்கம்பாக்கத்தில் அந்த ஹோட்டல் வச்சுருக்கும்போது வாரத்துக்கு ஒரு நாள் எல்லோரும் அங்கே போயிடும். ஆனால் என்னென்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிட முடியும். அப்படி ஒரு ஃபேண்டஸியான ஃபுட் இருக்கும். காசு வாங்க மாட்டார். என்னை பற்றி எத்தனை தடவையா நீ எழுதியிருக்கிற, இதை கூட நான் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பெரும்பாலும் நடிகர்கள் வீட்டுக்கு போனதில்லை, ஆஃபீஸுக்கும் போனதில்லை. ஆனால் எனக்கு தெரிந்து 1-2 பத்திரிகைக்காரங்க சமையக்கட்டு வரைக்கும் போவாங்க. நடிகை என்ன சொல்லுவா, நீ எங்கே பால் இருக்குது காப்பி தூள் இருக்குது போட்டு குடிச்சிக்கன்பா. இதை பத்திரிகைக்காரன் என்கிட்ட 2 பேரும் வெக்கம் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. இதான் உண்மை. ஆனால் சௌகார் ஜானகி அப்படி அல்ல.
நாங்கள் பழைய பத்திரிகைக்காரங்களும் அப்படி அல்ல. எந்த ஒரு நடிகரிடம் அப்போ உள்ள பத்திரிகைக்காரங்க உதவின்னு கேட்டு போக மாட்டாங்க. நாங்கள் தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு இருப்பார்கள். சௌகா ஜானகியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சௌகா ஜானகி பிறந்து தான் வரணும். சௌகா ஜானகியை போன்ற நடிகை இனிமேல் தமிழ் சினிமாவில் பார்க்கவே முடியாது. ஏன்னா இப்போல்லாம் ஹீரோயின் அதுக்கப்புறம் கல்யாணம் செட்டில் ஆகிடுறாங்க. பேத்தி எடுத்த பிறகும் நடிக்க வந்தவர் சௌகா ஜானகி. அவ்வளவு கலை வல்லுனர் சௌகா ஜானகி. அவர் மறைஞ்சிட்டார். அவர் பூத உடல் இல்லையே தவிர அவருடைய நடித்த படங்கள் எல்லாம் அவருடைய புகழை பாடும். இப்போ வர நடிகைகள் தயவு செஞ்சு சௌகா ஜானகி நடித்த அத்தனை படங்களையும் பாருங்கள். உங்களுக்கு நடிப்புன்னா என்னன்னு புரியும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.